நீங்க பார்க்குற இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 2 விளாகர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லோக்கல் பிளேஸ்ல கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும், அந்த பிரிட்ஜ்ல அடிக்கடி மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய சில உருவங்கள பார்த்ததாவும் நெறைய பேர் சொன்னத நம்பி அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, விளாக் பண்ணலான்னு வந்திருக்காங்க. இவங்க ஆரம்பத்துல அந்த பிரிட்ஜ்லயும் சரி, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலயும் சரி, ஏதாவது வித்தியாசமா சிக்குதான்னு சொல்லி கன்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா, அவர் இங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே சிக்கல. கடைசியில அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டனலை வாட்ச் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டனல்ல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்திருக்கு. ட்ரைனேஜ் போகக்கூடிய அந்த ஒரு டனல்ல பார்த்தீங்கன்னா, மனிதோட உருவத்துல ஏதோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டனல்ல ஏதாவது ஒரு டெட் பாடி கடந்திருக்கலாங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா சித்தரிக்கப்பட்ட வீடியோவா இருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேர் பல விதமா சொல்லிக்கிட்டு வந்தாலும் ட்ரைனேஜ் வாட்டர்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இது பார்த்தீங்கன்னா என்னங்கிறது இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. மார்ச் 11, 2023 வருஷம் வில் சர்ச் அண்ட் எரிக்கா லேக்குங்கிற ஒரு கப்புள்ஸோட கார்ல இருந்த டேஷ் கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. அதிகாலை 4:24 மணிக்கு மேல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஒரு காட்சியை ஒருவனை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இந்த கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் போலான்னு சொல்லி விடிய காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பியிருக்காங்க. அப்போதைக்கு இவங்க போகிற வழியில் நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வித்தியாசமான உருவம் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய இந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன் இந்த உருவத்தை நேரில் பார்த்த அந்த கப்பல்ஸ்க்கே இது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு காட்சியை நேராக பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதனோட உருவத்தில் யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி தெரிஞ்சதாகவும், அதே சமயத்தில் அவங்க ரொம்பவே குள்ளமாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்ட்ஸ் பட்ட காட்சியை வச்சு பார்க்குறப்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு உருவம் ரெக்கார்ட் சிப்பிட்டிருக்கே தவிர இந்த ஒரு உருவத்துக்கு பர்டிகுலரா எந்த ஒரு ஷேப்புமே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்க பாக்குற இந்த வீடியோ லேட் நைட்ல கார்ல டிராவல் பண்ணக்கூடிய சில பேர்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் சிப்பிட்டிருக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா பெண் மாதிரி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இது கூடவே மிட் நைட்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த படியில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட்களோட நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா யாரோ ஒரு பெண் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த கார்ல இருக்கக்கூடியவங்களும் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெண் தானாங்கிற சந்தேகத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறது கண்டிப்பா ஒரு பெண்ணே இல்லைங்கிறது நிரூபணமாயிருக்கு. ஏன்னா அந்த பிளேஸ்ல இருந்த அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மாயமான முறையில் மறைஞ்சும் போயிருக்கு. ஆனா பிளாக் கலர்ல ஏதோ ஒரு உருவம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கண்டினியூஸா இருக்க செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்குலாம் போய் பயங்கர என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. எப்பொழுதுமே டே டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே விளாக் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாற திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்ப் போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் காடுகளை ஒட்டியுள்ள பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸில் நைட் டைம்லேயும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு மிட் நைட்டில் அவங்களுடைய கேம்பை சுற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கிறதாவும், அவங்கள தவிர அவங்களுடைய கேம்புக்கு வெளியில் வேற யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணது கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு அதை கண்டினியூஸா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபன்னா தான் இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதை உடனே பார்த்தா அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல பயங்கரமா பயந்து போனதாகவும், உடனடியாக அந்த இடத்த விட்டு காலி செஞ்சு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புனதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சோஷியல் மீடியானா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரையும் பயங்கரமா கதிங்களுங்க வச்ச வீடியோ தான் இது. ஏன்னா பார்க்கறதுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வானத்தில் பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதை நம்ம நார்மலாக பார்க்குறப்ப கண்ட்ரோலான ஸ்பீடில் தான் இது மூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா 2 ஜெட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்கு. ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது என்னங்கிறது தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த 2 ஜெட்டும் அதை பயங்கர ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய காட்சியை வச்சு பார்க்குறப்பவே இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்குமாங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எழுந்திருக்கு. ஆனால் எக்கச்சக்கமான பேர் பார்த்த உடனே இது கண்டிப்பாக ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக தான் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.
வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா பண்ண டிக்டாக்ல வைரலான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் கீப்பர் மூலமா தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இவர் எப்போதுமே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற சமயத்துல தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக அவரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்பாரு. இது கூடவே டெய்லியும் லேட் நைட்ல கிளம்புறப்போ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் இந்த ஒரு வீடியோவை ரொட்டீனா எடுக்க செஞ்சிருக்காரு. வழக்கம் போல ரெக்கார்ட் செய்யப்படுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சிருக்காரு. ஆனா இதுல எதிர்பாராத விதமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காட்சி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்ல. இவரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போலான்னு பாத்துருக்காரு. அப்போதைக்கு யாரோ ஒருத்தவங்களோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இவரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல யாரு தான் மூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவருடைய கண்ணுக்கு பாத்தீங்கன்னா யாருமே சிக்கல. உடனே நேரடியா போய் இதை செக் பண்ணலான்னு உடனடியா போயிருக்காரு. ஆனா அப்போதைக்கு கூட அந்த ஒரு இடத்துல வேற யாருமே இல்லைங்கிறதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸ்பெயின் நாட்டில் ஜார்ஜுங்கிற ஒரு நபரோட கிராண்ட் பேரண்டோட வீட்டுக்கு வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. பொதுவாகவே வெளிநாடுகள்லாம் தனியாக அமைக்கப்பட்ட வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது வழக்கம். அதுலேயும் இவங்க ஏஜ்டு பர்சனுங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மூவ் ஆயிட்டு கிளியராக போயிருக்கு. இது கூடவே இந்த உருவத்தை அந்த கிராண்ட் பேரண்ட் நேராகவே பார்த்ததாகவும் இவங்க கண்ணால் பார்த்தது கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்டுக்கான்னு செக் பண்ணுறப்ப தான் இந்த ஒரு காட்சி சிக்கனதா சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நார்மலாக பார்க்குறப்ப ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுதே தவிர்த்து இதுக்கு பர்டிகுலராக எந்த ஒரு உருவமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். நீங்க பார்க்குற இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் மார்னிங் டைம்ல அவருடைய நாயை பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவரு அவருடைய நாய்க்குட்டியை வாக்கிங் கூட்டு வந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசா மனிதனோட நடமாட்டமே கிடையாது. இதனாலவே இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுனால அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. அப்போதைக்கு அதற்கு தகுந்தாற் போல வானத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கு. இதை உடனே பார்த்து அந்த நபர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியத்தோட இந்த ஒரு வீடியோவை எடுக்க செஞ்சிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட இது மேட்ச் ஆகல. அதே சமயத்தில் இதை பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இது ஒரு ட்ரோன் கேமரா மாதிரி கூட இல்லை. இது கூடவே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக கூட இருக்கலாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க.